பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு வந்து ஒவ்வொரு சிஎமும் என்னத்துக்காக பார்த்தோம், என்ன என்னுடைய கோரிக்கை என்ன கொடுத்துருக்குறோங்கிறது அதை கூட சொல்லலையே. அதனால் நீங்கள் மோடியையும் மீஞ்சி விட்டார் விஜய். இந்த வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய சோஷியல் மீடியா முக்கிய காரணம்னு தாவேக்கா தரப்பும் நினைக்குது. அதுக்கு ஆதவ அர்ஜுனுடைய பேச்சும் அதே மாதிரி தானே இருக்குது. மார்டின் ஃபேமிலி ஒரு அரசியல் கட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து மக்களுக்கான ஒரு இதுக்காக வரப்போகிற போது இல்லை. அவங்க ஒரு பிஸ்னஸ் மேன் ஃபேமிலி, அந்த பிஸ்னஸ் மேன். ஸோ அவங்க ஆளுங்கட்சி தரப்புள்ள பல பிஸ்னஸ்கள் இருக்குது. அதில் ஒரு பிஸ்னஸை பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவங்க ஆதவ அர்ஜுன் ஒரு பிரபல முன்னணியில் உள்ள ஒரு மீடியாவை பிரிண்ட் மீடியாவிலேருந்து வந்த ஒரு விஷுவல் மீடியாவுக்கு வந்து ஒரு சேனலை விலைக்கு பேசி முடிச்சிட்டாரு. அவங்க தான் ஒரு நிகழ்ச்சியை நடத்துனாங்க. பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் தான் கிட்டத்தட்ட ஆதவ அர்ஜுனும் திருமாவும் கலந்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. பட் திருமா அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கல. அதில் வந்து விஜய் கலந்துக்கிட்டார். ஸோ இந்த சேனல் ஆரம்பித்தாங்கன்னா தமிழில் ஆரம்பித்து அடுத்தது ஹிந்தி, அவங்களுக்கான விஷயங்களை பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய சேனல் உருவாகலாம். காரணம் என்னென்னா அவங்கள்ட்ட பலாயிரம் கோடி பணம் இருக்குது. அவங்கள்ட்ட பணம் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மீடியாக்களை கையில் எடுத்து ஒரு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன செய்ய போகுது இதெல்லாம் மத்திய அரசு கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாதாரணமாக பார்க்காது. ட்ராவல் பண்ணுற காரு அவங்க காருன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஈத்தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் ஈத்தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். வணக்கம். வணக்கம் சார். முதலமைச்சர் விஜய் தொடர்ந்து அவர் மீது வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம், அவர் முதல்வராக ஆன பிறகு பத்திரிகையாளர்களே அவர் சந்திக்கிறது இல்லை, எந்த ஒரு விளக்கங்களும் அவர் வந்து கொடுக்கறது இல்லை. பிரதமர் மோடி எப்படி கடந்த 12 ஆண்டுகளாக வந்து அவர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்திக்காமல் அவர் வந்து புறக்கணிக்கிறாரோ அதே பாணியையே விஜய் கடைபிடிக்கிறாருங்கிற ஒரு தொடர் விமர்சனம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அமைச்சர்கள், அடுத்த கட்ட தலைவர்கள் தான் பேசுகிறாங்க. இதில் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் பின்னணி எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, மோடி கூட பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்கிறப்போ போய் அந்த ஃபார்மலாக பேசுவாங்க. இந்த செஷனை பற்றி பேசுவாங்க. அது அட்டன் பண்ணுறாரு. இவர் அந்த ஒரு ஃபார்மாலிட்டியை கூட பிரேக் பண்ணிட்டார்ல. பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு வந்து ஒவ்வொரு சிஎமும் என்னத்துக்காக பார்த்தோம், என்ன என்னுடைய கோரிக்கை என்ன கொடுத்துருக்குறோங்கிறது அதை கூட சொல்லலையே. அதனால் நீங்கள் மோடியையும் மீஞ்சி விட்டார் விஜய், அப்படி தான் நம்ம சொல்லணும்னு வச்சுங்களேன். ஒன்று. ரெண்டாவது, அவர் இப்போயுமே பார்த்தீங்கன்னா மீடியாக்களால் நான் ஜெயிக்கலை அப்படின்னு நினைக்கிறார். அவர் சோஷியல் மீடியா எனக்கிட்ட இருக்குதே ஒழிய மீடியாக்களால் நான் ஜெயிக்கலை. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஒரு புதுசாக ஒரு முதல்வர் வந்தது பிறகு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்களுடைய முதலாளிகள் எல்லாம் வரிசையாக பார்ப்பாங்க. இது ஒரு காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. வந்து பேப்பர்களாக இருக்கட்டும், பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும், விஷுவல் மீடியாஸ் எல்லாருடைய ஓனர்களும் பார்ப்பாங்க. இப்போது சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. வந்து சிஎம்ஐ பார்க்கணுன்னு அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட்டிங் பல முதலாளிகள் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலேன். பட் அவர் என்ன நினைக்கிறாரு, மீடியா தேவையில்லை, சோஷியல் மீடியாவை பவர் ஆகிடுச்சு. போய் டிவியை போய் பார்த்து ஆன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி, அந்த சேனலை மாற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கையில் இருக்கிற ஃபோன் போதும் நம்மளுக்கு அப்படின்னு நினைக்கிறாரு விஜய். இந்த வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய சோஷியல் மீடியா முக்கிய காரணம்னு தாவேக்கா தரப்பும் நினைக்குது. அதுக்கு ஆதவ அர்ஜுனுடைய பேச்சும் அதே மாதிரி தானே இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. அதனால ஒரு மீடியாவை வந்து ஒரு பெருசாக ஏற்றுக்கல. அது அதுக்காக ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. அதுதான் நீங்கள் பல முறை பார்த்தீங்கன்னா, என்ன இன்னும் சொல்ல போனால் தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவம். ரைட்டு, நெருக்கடி காலத்தில் ரைட்டு ரொம்ப பெரிய வெற்றி வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமான காலகட்டத்துலேயும் மீடியாவை பார்த்து அவர் பேசலை. அதனால் மீடியா விஷயத்தில் கொஞ்சம் அலட்சியமாக தான் இருக்கார் விஜய் அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். ஆட்சிக்கு வந்து சில 15-20 நாள்லேயே ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து அரசு கேபிள்லேருந்து பின்னுக்கு தள்ளினதாக இருக்கட்டும், அதை வந்து முடக்கினதாக இருக்கட்டும், பிறகு அந்த சமாளித்து திருப்பியும் அதை வந்து மீண்டு கொண்டு வந்ததாக இருக்கட்டும், எதிர்ப்புகள் எழுந்த உடனே அப்போ என்ன அவர் வந்து கருத்தில் வச்சிருக்கிறாரு? அப்போ சேட்டலைட் ஊடகங்களுடைய பங்களிப்பே வேண்டாம்,
இனி வரக்கூடிய காலங்களில் டிஜிட்டல் மீடியாக்களே போதுமானது அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாராம். இல்லை அதுதான் நம்ம நீங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணுவீங்க, ஆக்சுவலாக புதிய தலைமுறை பற்றி ம். பேசுகிறோம் அப்படிதானே. புதிய தலைமுறையே திடீர்னு அரசு கேபிளில் பின்தள்ளி ம். கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி புதிய தலைமுறையே ஒரு புகார் பண்ணுச்சு. இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் வச்சுங்களேன். அது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் இது மாதிரி நடந்திருக்குது. புரியுதுங்களா? ஜெயலலிதா காலத்திலும் நடந்திருக்குது, கலைஞர் காலத்திலையும் அதிகாரிகள் செய்த சில விஷயங்களா தான் இருக்கும்னு வச்சுங்களேன். அவங்க என்னன்னா முதல்வருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நீங்கள் நிகழ்ச்சியை நடத்துறீங்க. அப்போ பின்னாடி தள்ளனோம்னா உங்களுக்கு தெரியும், வழி தெரியும்ல, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வழிக்கு வந்துடுவீங்கல்ல அப்படிங்கிற அடிப்படையில் தான் புதிய தலைமுறையும் அதே மாதிரி தான் ஒரு நிகழ்ச்சியை, முதல்வர் நிகழ்ச்சியை அவங்க வந்து ஒரு காலதாமதமாக பண்ணிட்டாங்கங்கிறதுனால பின்தங்கி ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் ஒரு ஒரு எதிர்ப்பு வந்தது. ம். ரொம்ப ராஜ்மோகன் ம். அமைச்சர் என்ன சொன்னார், இல்லை இல்லை உரிய விளக்கம் சொன்னாங்கன்னா நாங்கள் அதுக்கு சரி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு வார காலத்துலேயே சரி பண்ணிட்டாங்க. நான் ஒரு பெரிய சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி தெரியல கிம். நான் அப்படி தான் நினைக்கிறேன். பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், மீடியாக்களையும் வந்து தாவேக்கா ஒரு ஒரு பெரிய பொருட்டாக பார்க்கறது இல்லை. அப்படி தான் நான் பார்க்குறேன். அதனால பெருசாக நம்மளுக்கு நஷ்டம் வராது, பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. காரணம் என்ன, நீங்கள் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே விஜய்க்கு ஒரு தரப்பு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காகவே அவர் வீட்டு கதவு திறக்கிறதுல ஆரம்பித்து அவர் ட்ராவல் பண்ணுறது, ஃப்ளைட்டில் ஏறுறது இறங்குறது எல்லாத்தையும் அவங்க அதை வச்சு பணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் நினைக்கிறார். நம்மளை வச்சு அவங்க சம்பாதிக்கிறாங்க. அது இல்லாமல் நம்ம வேறு என்ன அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அவ்வளோதான். என்னை வச்சு நீங்கள் என்னை காட்டி சம்பாதிக்கிறீங்கல்ல, அது போதும் போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் தான் விஜய் இருக்கறதா நான் பார்க்குறேன். அதாவது இப்போ காலம் வந்து ஒரு அப்டேஷன் ஆயிடுச்சு. பழைய நடைமுறைக்கு எல்லாமே வந்து முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இப்போ கல அரசியலுக்குலாம் வந்து பெரிய மதிப்பு கிடையாது. சோசியல் மீடியால எப்படி வந்து எந்த அளவுக்கு நாங்க முன்னணியில இருந்தோமோ, அதுதான் வந்து ஒரு பெரிய புரட்சியே ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு தான் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. இப்படி ஊடகத்த பகைச்சிட்டு சர்வைவ் ஆக முடியுமா? இப்ப நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து என்ன ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்கன்னா, கோடி மீடியா ஆயிட்டாங்க மீடியாக்கள். அப்படிங்கிற ஒரு விமர்சனத்த முன்வைப்பாங்க. ஆனாலும் எல்லா நேஷனல் ஊடகங்களும் சரி, மோடிஜிக்கு வந்து வெண்சாமரம் வீசக்கூடிய ஒரு ஊடகங்களாவே இருக்குன்ற ஒரு விமர்சனம் பொதுவா வைக்கப்படும். தமிழ்நாட்டிலயும் ஏடிஎம்கேவா இருந்தாலும் சரி, டிஎம்கேவா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து பொதுவா வந்து அப்படி ஒரு முன்வைக்கப்படும். ஆனா இவரு பகைச்சுக்கிட்டு ஒரு சர்வைவ் ஆக முடியுமா? தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி வந்து நீடிக்க முடியுமா? இன்னைக்கு ஒரு விஷயம், மீடியான்னா ஒரு காலத்தில் மீடியா நடத்தின முதலாளிகள் மீடியா மட்டும்தான் நடத்துனாங்க. அதனால அவங்க எதை பற்றியும் கவலைப்படலை. அவங்களுக்கு அது இப்போ அப்படி இல்லை. எல்லா மீடியாக்களுடைய முதலாளிகளும் பல்வேறு தொழில்களை நடத்துகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த மீடியாவில் நீங்கள் வேறு மாதிரி நீங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக நீங்கள் ஒரு மூவ் பண்ண ஆரம்பிச்சிங்க, இல்லை ஒரு பாலிசி டிசிஷனை முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முதலாளியோடைய இன்னொரு பிஸ்னஸை கை வைக்கும் கவர்மெண்ட். ஆட்டோமேட்டிக்காக அவர் சரண்டர் ஆயிடுவார். புரியுதுங்களா? இது எல்லா பத்திரிகைகளுடைய முதலாளிகளும் அப்படி தான் இருக்காங்க. இது நீங்கள் யாரையும் நீங்கள் வந்து இவர் தான் அவர் எந்த பிஸ்னஸும் இல்லாத முதலாளிகள் யார் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுடைய முதலாளிகள் எல்லாம் அதனால அவங்க தெளிவாக இருக்குது. அரசு வந்து தெளிவாக இருக்குது, நம்மளை மீறி யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்களால முடிவில் இருக்கிறாங்க. என்ன, நீங்கள் எதிர்க்கட்சின்னு சொல்லக்கூடிய சேனலில் கூட ஆளுங்கட்சிக்குன்னு குறிப்பிட்ட டைம் போட்டாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் மிரட்டணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் அதான் சொல்கிறேன், வேறு மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா கஷ்டம் ஒரு சேனல். அதனால் ஆட்டோமேட்டிக்காக ஆளுங்கட்சிக்கு ஆதரவான நிலையில் தான் எல்லா சேனல்களும் கிட்டத்தட்ட அந்த மனநிலைக்கு வந்துடுறாங்க. காரணம் என்னென்னா விளம்பரம் இருக்குது, அரசு கேபிளில் அதோடைய பிளேஸ்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவங்க வந்து அரசு சார்ந்து வாழ வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்கிறதுனால நீங்கள் வந்து இப்போல்லாம் மிரட்டணும்னு அவசியமே இல்லை. யார் ஆளுங்கட்சியோ அவங்களுக்கு சார்ந்து மீடியாக்கள் போயிடுறாங்க. அப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக தமிழகத்தினுடைய நிலையை அப்படி தான் இருக்கிறது. சமீபமா சமூக வலைதளங்கள்லயும் பொதுவா ஒரு ஒரு ஏசியமான ஒரு தகவல் தொடர்ந்து போய்க்கொண்டிருக்கிறது. ஒரு தனியார் தொலைக்காட்சியை வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அவங்க கட்சி பேஸ்டா ஒரு
ஊடகமாக வந்து இப்போ அது வந்து மாற்றப்படுது. அதை வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறத, இப்படி தமிழக வெற்றிக் கழகம் இப்போ எப்படி திமுகவுக்கு எப்படி ஒரு சில தொலைக்காட்சிகள் இருக்கோ, அண்ணா திமுகவுக்கு எப்படி சில தொலைக்காட்சி இருக்கோ, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எப்படி இருக்கோ, பிசிகவுக்கு எப்படி இருக்கோ, அது மாதிரி ஒரு கட்சி சார்ந்த ஒரு ஊடகம் அடுத்து வந்து ஆளுங்கட்சி ஆன பிறகு தாவேகாவுக்கு வந்து ஒண்ணு உருவாற போகுதா? இல்லை, அதாவது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் தாவேக்காவில் என்னைக்கு ஆதவ அர்ஜுன் போய் ஜாயின் பண்ணாரோ, ஜாயின் பண்ணதுக்கப்புறமே அவங்களுக்கு வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ஆதவ அர்ஜுனுடைய பேக்ரவுண்டில் யார் இருக்கிறாங்கன்னா மார்ட்டின் ஃபேமிலி இருக்காங்க. ஸோ அவங்க மார்ட்டின் ஃபேமிலி ஒரு அரசியல் கட்சிக்கு வந்தாங்கன்னா, அவங்க வந்து என்ன சொல்கிறது, மக்களுக்கான ஒரு இதுக்காக வரப்போகிற போது இல்லை. அவங்க ஒரு பிஸ்னஸ் மேன் ஃபேமிலி, அந்த பிஸ்னஸ் மேன். ஸோ அவங்க ஆளுங்கட்சி தரப்புல பல பிஸ்னஸ்கள் இருக்கு. அதில் ஒரு பிஸ்னஸை பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவங்க நீங்கள் ஆட்சியில் வந்து இன்டர்ஃபியர் ஆகி ஆட்சியில் சம்பாதிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் அரசியல் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் கூட ஆதவ அர்ஜுன் ஒரு பிரபல முன்னணியில் உள்ள ஒரு மீடியாவை பேப்பர் பிரிண்ட் மீடியாவிலேருந்து வந்த ஒரு விஷுவல் மீடியாவுக்கு வந்த ஒரு சேனலை விலைக்கு பேசி முடிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? கிட்டத்தட்ட அந்த அவங்களுக்கு வந்து பேப்பர் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க, எங்களுக்கு இந்த சேனலை மட்டும் எங்கள்கிட்ட கொடுங்க, செய்தி சேனல், அந்த செய்தி சேனலை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பேசி முடிச்சுட்டாங்க. அந்த சேனலை பேசி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பிரபல வார இதழாக இருக்கிறாரு, அந்த பிரபல வார இதழ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறாங்க. அதுலேயும் மேஜர் ஷேர் வந்து ஆதவ அர்ஜுன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. என்ன கிட்டத்தட்ட அவங்க அவங்க தான் ஒரு நிகழ்ச்சியை நடத்துனாங்க. பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் தான் கிட்டத்தட்ட ஆதவ அர்ஜுனும் திருமாவும் கலந்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. பட் திருமா அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கல அவர். அப்போ அதில் வந்து விஜய் கலந்துக்கிட்டார் அந்த நிகழ்ச்சியில். அப்பயே ஒரு பயங்கரமான ஒரு அந்த பரபரப்பு. நீங்க சொன்ன அந்த ஊடகத்தினுடைய சீஃப் எடிட்டர் கூட விஜய்க்கு ஒரு அதிகார மையமாக அவர் வந்து தொடர்ந்து இல்லை, அதுதான் அப்போ செயல்படுகிறாருங்கிற ஒரு விமர்சனமும் சவுக்கு சங்கர் போன்றவர்கள் இப்போ இப்போ அவங்க முன்வைக்கிறாங்க. அவங்களும் ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த சேனல்லையும் ஒரு மேஜர் ஷேர் வந்து ஆதவ அர்ஜுன் ஃபேமிலி தான் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பட்சத்தில் கவர்மெண்ட்டில் இருக்க கவர்மெண்ட்டை வச்சு சம்பாதிக்கல. நாங்கள் இந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அடுத்தடுத்த பிஸ்னஸ் ஒரு மீடியாக்களை கேப்சர் பண்ணுறாங்க. அந்த பர்டிகுலர் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, மீடியாக்களை ஃபஸ்ட்டு கையில் எடுக்கிறாங்க. மீடியாக்களை கை எடுக்கும்போது நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த விஷயங்கள் நீங்கள் திமுகவோ இல்லை அவங்களுக்கு எதிரான விஷயங்கள் எல்லாமே குறையிறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ அதனால் முதல்ல ஆதவ அர்ஜுன் இந்த பிஸ்னஸில் இறங்கியிருக்கிறாருன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. சார், அப்போ அதிகார மையங்களும் ஒரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு தகவல் சொல்லப்படுது. விஜய் என்ன சொன்னார் ஆரம்பத்துல, அவர் வந்து உறுதிமொழி கொடுக்கும்போது கூட, நான் ஒருத்தன் தான் வந்து இங்க எல்லாமே. எல்லாரையும் அதை எரேஸ் பண்ணிடுங்க. அதிகார மையங்கள்லாம் இங்க கிடையாது. அப்படின்னு சொல்லி திமுகவை அட்டாக் பண்ணாரு. இப்போ இங்க இப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. இப்போ நீங்க இந்த ஊடகம் பற்றி ஒரு விஷயம் சொன்னீங்க. அது எப்படி அதே பெயர்லயே தொடர்ற மாரியா? அல்லது முழுவதுமாக இவர்கள் பெற்று இல்லை, பெயர் மாற்றி தான் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. பெயர் மாற்றி தான் பண்ண போகிறாங்க. இப்போ அந்த அப்படி ஒருவேளை இது நடந்தது என்றால், அந்த காட்சி ஊடகத்திற்கும் இந்த பிரிண்ட்னுடைய இதுக்கும் சம்பந்தம் இல்லாதவாறு அவர்கள் அப்படிதான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து சன் டிவி, கலைஞர் டிவி இருக்குன்னு வச்சிங்களேன். பட் அவங்களுடைய நோக்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பு செய்திகள் தான். அப்படிதான் அப்படி. பட் இது இப்போ நம்ம சொல்கிறதும் இந்த நாளிதழ் சார்ந்த அந்த சேனலை வாங்குறதா இருக்கட்டும், வார இதழில் ஆரம்பிக்க போகிற ஒரு சேனலையும் வெவ்வேறு பேர்கள்லாம் வந்து பயன்படுத்த போகிறாங்க. இந்த விஷயங்களை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இந்த உள்ளே இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க பிஸ்னஸ். ஸோ இந்த சேனல் ஆரம்பித்தாங்கன்னா தமிழில் ஆரம்பித்து அடுத்தது ஹிந்தி, அவங்களுக்கான விஷயங்களை பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய சேனல் உருவாகலாம். காரணம் என்னென்னா அவங்கள்ட்ட பலாயிரம் கோடி பணம் இருக்குது. அவங்கள்ட்ட பணம் இருக்குது. ஸோ அதனால் அதை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு இங்கே ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மீடியாக்களை கையில் எடுத்து ஒரு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன செய்ய போகுது இதெல்லாம் மத்திய அரசு கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாதாரணமாக பார்க்காது. என்ன காரணம்னா நீங்கள் சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்மிஷனாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும்
குறிப்பா அதுல எல்முருகனும் இருக்காரு. ஆமாம், இல்லை தான் சொல்கிறேன். நீங்கள் ஸோ அவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்க. பட் எல்லாத்தையும் ஒரு பேலன்ஸ் பண்ணி அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே ஒரு பிரபலமாக இருக்கிற ஒரு சேனலை வாங்க. ஏன்னா புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்து அதை வந்து நீ விளம்பரப்படுத்தி கொண்டாடுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் என்ன பண்ணாங்க, ஏற்கனவே பிரபலமாக இருக்கிற அந்த சேனலை வாங்கி அதை வந்து விஜய்க்கு பயன்படுத்துறதுக்கான ஒரு ஆரம்ப கட்டத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடும், ஆதவார்ஜுனுக்கும் விஜய்க்கும் பிரச்சனை ஆகிடுச்சுன்னா அந்த சேனல் என்ன ஆகும், விஜய்க்கு எதிரான சேனல் ஆயிரும். உதாரணத்துக்கு இப்ப எப்படி இப்ப நியூஸ் இப்போ ஆமா, அஇஅதிமுகவுல ஆமா. நியூஸ் ஜே வந்து இப்போ எடப்பாடியோடைய எதிராகவே சி அதே சண்முகத்துக்கு மாதிரி ஆதரவா தான். இது போட்டிருந்தாங்க. வந்து கிட்டத்தட்ட விஜயை மறைமுகமாக ஒரு த்ரெட்டன் பண்ணுறதுக்கோ இல்லை அவரை வேற மாதிரி கேப்சர் பண்ணுறதுக்கான வேலைகள் தான் இது. அவ்வளோதான், இன்னொன்று மாற்றம் இல்லை. இல்ல நம்ம அப்படி பார்க்கணுமா? இப்ப அப்படி பார்த்தோம்னா இப்போ இல்லை, நான் உடனே சொல்லலை. பட் அது வந்து ஒரு ஒரு காலத்தில் வந்துடும். இது என்ன காரணம்னா அவங்கள சுற்றிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தான் கண்ட்ரோலுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட இப்போ ஏற்கனவே தாவைக்கால உள்ள எல்லா விஷயங்களும் டேட்டாவும் அவர்கிட்ட இருக்குது. வாய்ஸ் ஆஃப் காமனில் எல்லா டேட்டாவும் அவர்கிட்ட இருக்குது. ஒரு ஒவ்வொரு உறுப்பினர் பேர்லேருந்து அவங்களுடைய டேட்டா எல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது. அதே மாதிரி இப்போ சேனல்ஸு அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே அவங்க கண்ட்ரோலுக்கு போகும்போது விஜய் தனியாக இருப்பார். எதாக இருந்தாலும் அவங்கள சார்ந்து அவர் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுவாருங்கிறேன் நான். உடனே அவங்க 2 பேருக்கு சண்டே ஆயிரும், ஒரு கேப்சர் அதெல்லாம் நான் சொல்லலை. பட் இதெல்லாமே ஒரு பிளான் தானே. உடனே நடக்காது, 5 வருஷம் கழிச்சு நடக்கலாம், 10 வருஷத்துக்கு நடக்கலாம். பட் அது வந்து அவங்க ஏற்கனவே ஒரு பிளானில் வந்த மாதிரி தெரியுதுங்கிறேன் நான். இல்லை சார், இப்போ எல்லாத்தையுமே பார்க்குறோம். இப்போ அதிமுகவிலிருந்து வந்த எம்எல்ஏக்கள் அதுலேயும் ஆதவ அர்ஜுனோட தலையீடு, எஸ்பி வேலுமணி தரப்பு ஆதரவு தெரிவித்தது அதுலேயும் ஆதவ அர்ஜுனோட தலையீடு, அதில் குதிரை பேரங்கிற ஒரு சார்ஜஸ் முன்வைக்கப்படுது. அது எத்தனை கோடி என்ன ஏதுன்னு நமக்கு அது வந்து விழாவாரியாக நமக்கு தெரியாது. அது அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். இப்படி எல்லா விஷயங்களையும் ஆதவ அர்ஜுனோட தலையீடு. இப்போ ஊடகம் வாங்குறாங்க, அதுலேயும் ஆதவ அர்ஜுனோட தலையீடு. அப்போ அவர் வந்து ஒரு சூப்பர் சிஎம் டிராவல் பண்ணுற காரு அவங்க காருன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் கரூர் சம்பவத்தில் இறந்த சம்பவத்தில் இங்கே நீங்கள் எஸ்ஐடி போடுறீங்க. அவர் மல்லு கட்டி போய் உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை வாங்கிட்டு வர்றாரு. அப்பயுமே அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. பிஜேபியில் சில ஆட்களை பிடிச்சாரு, அதன் அடிப்படையில் தான் அவங்க வாங்கிட்டு வந்தாங்கலாம் சொல்கிறாங்க. ஸோ பணம் பத்தும் செய்யும்னு சொல்லுவாங்கல்ல, பாதாளம் வரையும் பாயும் பணம். பணம் இருக்கிற ஆட்கள் எப்போனாலும் எங்கேனாலும் யாரை வேணாலும் வளைச்சிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. அதுதான் நினைக்கிறேன், நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த இந்த இப்போ அவங்க வந்து ஒருவேளை கை மாறுது அப்படிங்கிற பொழுது, இப்போ புதுசாக இப்போ இவங்க எல்லாமே வந்து பெயர்லேருந்து எல்லாமே வந்து சேட்டலைட்டுக்கான உரிமம் பெறணும். அதற்கு ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி வந்து அது இதுக்கு கொடுக்கணும், லைசன்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர் வந்து எல்முருகன். ஏற்கனவே இவங்க தான் குற்றச்சாட்டு வச்சாங்க, இந்த ஜனநாயகன் விவகாரத்தில் எங்கள் படத்தை வந்து ஓட விடாமல் ஆக்குனதே வந்து உதயநிதியும் திரு எல்முருகன் அவர்களும் தான். அவங்க தான் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி. இப்போ நாளைக்கு இந்த இந்த உரிமம் சம்பந்தமான விவகாரம் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியில் அமைச்சர் எல்முருகன் அவர்கள் டேபிளில் வந்து இந்த ஃபைல் வரும்பொழுது அதுலேயும் ஒரு அரசியல் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இது நல்ல விஷயமா பார்க்கணும். ஆதவ அர்ஜுனுடைய பர்சனல் மோட்டிவ் டிஎம்கேயோடைய ரூட் எங்கெங்க போகுது, மீடியா எல்லாம் கையில் வச்சுருக்காங்க, அவங்க சினி ஃபீல்டு கையில் வச்சுருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் தானே அவங்களுக்கு வருமானம் வருது. ஸோ அங்கெல்லாம் கட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இது ஒரு பர்சனல் மோட்டிவாக எடுத்து ஆதவ அர்ஜுன் ஒர்க் பண்ணுற மாதிரி நான் பார்க்குறேன். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இது மீடியாக்கள் இனிமேல் பிரிண்ட் மீடியாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் பெருசாக இல்லை. ஸோ அதனால் பிரிண்ட் மீடியா வாங்குவாங்கங்கிறதெல்லாம் நம்பிக்கை எனக்கு இல்லை. ஃபஸ்ட்டு சேனல் ஒன்று வாங்கிடுறாங்க, யூடியூப்ஸ் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க, ஈஸியாக பண்ணிவிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே அவங்கள்ட்ட இருக்குது. என்ன சொல்கிறாங்க, இந்த ரூட் மாஃபியா, நீ இன்ஸ்டாகிராமு அவங்கள்ட்ட அக்கௌண்ட்ஸு கிட்டத்தட்ட ஃபேக் ஐடியா ஆயிரக்கணக்கான ஃபேக் ஐடி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ சோஷியல் மீடியாவும் அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் விஷுவல் மீடியாஸ் அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிஎம்கேக்கு எகென்ஸ்டான விஷயம் இப்போ இல்லை. அடுத்தது பெரிய போட்டின்னு நினைக்கிற உதயநிதியை அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர விடக்கூடாதுங்கிறது தான் ஆதவ அர்ஜுனுடைய ஒரு பெரிய
மோட்டோவாக நான் பார்க்குறேன். அந்த ஒரே ஒரு லைனில் விஜய்கிட்ட சிங்க் ஆனவர் அவர். நீங்கள் தான் தலைவர், உங்களை வந்து மீறி யாரும் வரவிடக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவரை சுற்றி எல்லா விஷயங்களையும் ஒரு பெரிய மாய வலையை அவர் சுற்றி விரிக்க போகிறது மாதிரி நான் பார்க்குறேன். விஜய் அது தெரிஞ்சுக்கிட்டு சீரியஸாக எடுத்துக்கிறாரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, வேறு இங்கே அதிகார மையங்கள் எதுவுமே கிடையாது, இங்கே நான் மட்டும்தான் சொன்னவர். இப்போ இதெல்லாம் எப்படி அவர் வந்து அலோவ் பண்ணுறாரு? ஒரு கட்டத்தில் தாவேக்கால தவிர்க்க முடியாத நபராக போயிடுவார் ஆதவர்ஜுன். அப்படி தானே? மீடியா எல்லாமே அவர் தான் கண்ட்ரோலில் இருக்குது, அவர் தான் பார்த்துக்கிறாரு அப்படின்னு. ஸோ அப்படி அவர் போகும் பட்சத்தில் மற்ற யாராக இருந்தாலும், ஏன் புஷி ஆனந்த் கூட ஆதவர்ஜுனை பங்கச்சிக்க முடியாதுங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துடும். ஏன்னா தலைவரோட ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குது, ஏன்னா மீடியாலாம் பார்க்குறாரு, அவர் தான் பார்த்துக்கிறாரு, அதனால் ஆதவர்ஜுனை மீறி நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுப்பான்னு புஷி ஆனந்த் பேசக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வந்துருன்றேன் நான். அதனால் இந்த விஷயத்தில் விஜய் கொஞ்சம் ஆரம்பத்திலேயே, ஏன்னா இந்த விவரம் தெரிஞ்சு தான் திமுக ஒரு கட்டத்தில் கட் பண்ணுறாரு. திமுக வந்து குறிப்பாக சொல்லப்போனால் சபரிசனுடைய நெருக்கமாக இருந்தவரை கட் பண்ணுறாங்க. காரணம்னா ஒரு அளவுக்கு மேலே உள்ளே போகிறது இன்றைக்கி நாள் சிக்கலாகிடும். ஏன்னா எனக்கு ஒரு எம்பி கொடுங்கன்னு கேட்கும்போது தான் அவங்க யோசிக்கிறாங்க. சரி வேண்டான்னு கட் பண்ணுறாங்க. அடுத்தது எடப்பாடிட்ட போகிறாங்க, எடப்பாடி கட் பண்ணுறாரு. அடுத்தது திருமாட்ட போய் அங்கே அவருக்கு இருந்து கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ தேடிட்டு இருந்தார் யார், விஜய். தனக்கு ஒரு முகம், இன்னொரு முகமாக யாராவது ஒர்க் பண்ணுறதுக்கு, ஓப்பனில் ஒர்க் பண்ணுறதுக்கு. அவர் தான் விஜய் பெருசாக வெளிச்சத்திற்கு வரவே மாட்டேங்கிறாரு. முதல்வர் ஆனாலும் கூட சனிக்கிழமை லீவ் வேணும்னு நினைக்கிறாரு. இப்படி ஒரு விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக போயிடும். யார் ஆதவர்ஜுன் மாதிரி ஆட்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அவங்க ஏன்னா அவங்களுடைய கனவு அது, என்ன அவங்களோட வெறி, அப்படி தான் நான் சொல்லணும். அந்த வெறியை பயன்படுத்திக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மீடியாக்கள் இந்த அடுத்து கண்டிப்பாக சினிஃபீல்ட்லேயும் இறங்கலாம், அவங்களே படம் தயாரிக்கலாம். காரணம் என்னென்னா இதெல்லாம் பிளாக் ஒயிட் ஈஸியாக மாற்றக்கூடிய ஒரு பிஸ்னஸாக நான் பார்க்குறேன். நிச்சயமா சார். ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு தகவல், தமிழக வெற்றி கழகம் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு ஊடகத்தை அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கான ஒரு ஊடகமாக மாற்றப் போகிறார்கள், கைமாறப் போகிறது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு தகவலை சொல்லியிருக்கீங்க. முதல்வர் விஜயும் இதுவரை பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை. அவர் இன்னும் சொல்லப்போனால் பிரதமர் மோடியை விடவும் அவர் வந்து விஞ்சி, பிரதமராக மோடியாவது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஏதாவது ஒரு பேசுவாங்க, அது கூட இது எந்த ஒரு பப்ளிக் பர்சன்ஸ் இல்லாத ஒரு முதல்வராக விஜய் இருந்து கொண்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் இந்த ஆட்சி எப்படி நடக்கப் போகிறது, எதிர்கொள்ள இருக்கக்கூடிய சவால்களை எப்படி அது முறியடிக்கப் போகிறது என்பது பற்றி. ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயன்படுத்தி. நன்றி.